ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம ஏரியா சேனல். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பால் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இன்னொரு ஸ்டவ்வில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் சர்க்கரையும் 1 கப் வாட்டரும் எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் அதுக்கு ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாசத்துக்காக. இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை, நல்லா கொதிச்சு வந்தால் போதும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாலும் நல்லா பொங்கிருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் பிரிஞ்சாச்சு. அடுப்பை வந்து கம்மியாகவே வச்சு கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாலை நல்லா. பால் பாருங்கள் திரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ தான் மறுக்கா நான் இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பால் திரிஞ்சு வந்துடும். பாருங்க எப்படி பால் திரிஞ்சு வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கம்மியான பால் எடுத்தனால ஃபில்டர்லேயே வச்சு நான் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன் பாலை. இப்போ இதை வந்து நான் உதிரியாக பிரித்து விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. இப்போ பாருங்கள் நல்லா பிணைஞ்சு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு 10 to 12 உருண்டையாட்டம் வந்துருந்துச்சு. பால் உங்களுக்கு தேவையான சைஸில் உருட்டிக்கோங்க. பாருங்கள் இப்போ நான் எல்லா பால்ஸும் உருட்டி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மறுக்கா சர்க்கரை பாகு ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரசகுல்லா பால்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாகுக்குள்ளே. எல்லா பால்ஸும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு முறை கிளறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை கொதிக்கிட்டோம். ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வை. ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரசகுல்லா பால்ஸை. பாருங்கள் யம்மியான ரசகுல்லா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய்.